Hi friends, இன்னைக்கு நம்ம வந்து எக்ஸல்ல வந்து sum ஃபங்க்ஷனுக்குள்ள ஆஃப்செட் யூஸ் பண்ணி நம்ம வேல்யூ வந்து நம்ம சம் பண்ண போறோம். பேசிக்கா உங்களுக்கு தெரியும் sum ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு பர்టిక్యులர் வேல்யூ வந்து நமக்கு சம் பண்ணி ரிசல்ட்டை கொடுக்கும். தட் மீன்ஸ் டோட்டல் பண்ணி நமக்கு ரிசல்ட்டை கொடுக்கும். அதே மாதிரி ஆஃப்செட் ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னா டைனமிக்கா நமக்கு என்ன பண்ணணும்னா எந்த டைரக்ஷன்ல வேணாலும் நம்மளால போக முடியும். ஒரு செல்லை ரெஃபரன்ஸா வச்சுக்கிட்டு அதுல இருந்து நமக்கு டவுன்வர்ட்ஸ்ல வேணாலும் போகலாம், அப்வர்ட்ஸ்ல போகலாம், லெஃப்ட் ரைட் இப்படி வந்து நமக்கு ஆக்ட் ஆகும். நம்ம ஆல்ரெடி ஆஃப்செட் பத்தி மல்டிபிள் வீடியோஸ் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் இந்த ஆஃப்செட் எப்படி ஆக்ட் ஆகுதுங்கிறத உங்களுக்கு சொல்லிடுறேன். ஃபைனலா வந்து நம்ம என்ன பண்ணலாம், இந்த சம் ஃபங்க்ஷனுக்குள்ள எப்படி ஆஃப்செட் யூஸ் பண்ணி நம்ம இந்த சேல்ஸ் வேல்யூவை நம்ம சம் பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணிடுறேன், இதை நம்ம ஆஃப்செட் எப்படி யூஸ் ஆகுதுங்கிறத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே வந்துடுறேன். இப்போ பாருங்க, பேசிக்கா இங்க ஆஃப்செட் யூஸ் பண்றேன். ஆஃப்செட்டு இந்த ரெஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா நான் என்ன பண்றேன், இந்த B2 இருக்கு இல்லைங்களா, இந்த B2 செல்ல ரெஃபரன்ஸா கொடுக்குறேன். கமா என்னோட ரோஸ் காலம்ஸ் நான் வந்து என்ன பண்றேன், 0 ரோஸ் கொடுத்துக்கிறேன், காலம்ஸ் 0 கொடுத்துக்கிறேன். இப்போ ஹெயிட் அண்ட் வித் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்கொயர் பிராக்கெட்ல இருக்கு. நமக்கு எக்ஸல்ல பொறுத்த வரைக்கும் ஸ்கொயர் பிராக்கெட்ல இருந்துட்டா அது வந்து ஆப்ஷனல், நம்ம அது வந்து மேண்டேட்டரி கிடையாது. நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷனல் வந்து நம்ம லாஸ்ட் மெத்தட்ல தான் நம்ம பார்க்க போறோம். அந்த சம் ஆஃப்செட்டை நம்ம வந்து ஜாயின் பண்றோம் பாத்தீங்களா, அங்கதான் நம்ம வந்து ஆப்ஷனல் யூஸ் பண்ண போறோம். இப்போ வந்து நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா ரோஸும் காலம்ஸும் வந்து 0 0 அசைன் பண்ணிட்டேன். இப்போ பாருங்க, எனக்கு இங்க என்ன வேல்யூ ரிட்டர்ன் பண்ணுது அப்படின்னா 20 சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ணுது. இங்க வந்து பாத்தீங்கன்னா தெரியும் இந்த வேல்யூ ரிட்டர்ன் பண்ணுது. நான் வந்து என்ன பண்றேன், இந்த ஃபாண்ட்டை வந்து பிளாக்ல வச்சுக்கிறேன், இதையும் வந்து பிளாக் கலர்ல கொடுத்துக்கிறேன். இப்போ இங்க வந்து நான் ஃபார்முலா டெக்ஸ்ட் அப்படின்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி இந்த ஃபார்முலா வந்து உங்களுக்கு ஷோ பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இதை வந்து நான் ரெட் கலர்ல கொடுத்துக்கிறேன். ஃபார்முலா நம்ம இங்க அப்ளை பண்ண நமக்கு டிஸ்ப்ளே பண்ணும். இதை நான் வந்து டவுன்ல வந்து டிராகிங் டவுன் பண்ணிக்கிறேன். நம்ம ஃபார்முலா அங்கே அப்ளை பண்ண நமக்கு இங்க டிஸ்ப்ளே பண்ணிக்கிட்டே இருக்கும். இப்போ செகண்ட் மெத்தட், இப்போ பாருங்க, இப்போ ஃபர்ஸ்ட் இதுல என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா B2 செல் ரெஃபரன்ஸா கொடுத்துட்டு என்னோட ரோ நம்பர் காலம் நம்பர் வந்து 0 0 கொடுத்துருக்கேன். ஸோ எனக்கு சேம் வேல்யூ வந்து ரிட்டர்ன் பண்ணிருக்கு. இப்போ அனதர் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஈக்குவல் டு ஆஃப்செட் நான் யூஸ் பண்றேன். ஆஃப்செட்ல ரெஃபரன்ஸ் வந்து சேம் என்னோட B2 செல்ல நான் ரெஃபரன்ஸா கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரோ நம்பர் 1 கொடுக்குறேன், ரோஸ் நம்பர், காலம் நம்பர் வந்து பாத்தீங்கன்னா 0 கொடுக்குறேன். இப்போ எனக்கு ரோ நம்பர் 1 கொடுத்தனால என்ன ஆகும்னா இந்த B2ல இருந்து 1 ஸ்டெப் வந்து டவுன்ல வரும். தட் மீன்ஸ் நம்ம +1 தான் கொடுத்துருக்கோம், அதனால நமக்கு 1 ஸ்டெப் டவுன்ல வரும். பிளஸ்னா டவுனு, மைனஸ்னா அப்ல போகும். ஸோ இப்போ வந்து 1 ஸ்டெப் ரோ வந்து டவுன்ல வரும். டவுன்ல வந்துட்டு இந்த 30 அப்படின்ற வேல்யூ வந்து நமக்கு அங்க ரிட்டர்ன் பண்ணும். இப்போ பாருங்க, என்டர் பண்றேன், 30 அப்படின்ற வேல்யூ ரிட்டர்ன் பண்ணுது. இப்போ தேர்ட்ல வந்து பாருங்க, அடுத்தது வந்து நான் என்ன பண்றேன், அதே ஆஃப்செட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்றேன். என்னோட ரெஃபரன்ஸ் டெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த B2 செல்ல நான் சூஸ் பண்ணிக்கிறேன். B2ல கமா இங்க வந்து பாருங்க, நான் காலம் வந்து 0 கொடுத்துட்றேன், ரோ வந்து 0 கொடுத்துட்றேன், காலம் வந்து 1 கொடுக்குறேன். இப்போ என்ன ஆகும் அப்படின்னா சேம் ரோவ்லயே இருக்கும், பட் அனதர் காலம் வந்து ரெஃபர் பண்ணும். இப்போ பாருங்க, சென்னைன்னு சொல்லிட்டு நமக்கு இங்க ரிட்டர்ன் பண்ணுது. இப்போ ஃபோர்த்ல வந்து பாருங்க, இங்க ஆஃப்செட், இந்த ஆஃப்செட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த B2 செல்லு கமா இப்போ வந்து நான் என்னோட ரோஸ் நம்பர் வந்து பாத்தீங்கன்னா 1 கொடுக்குறேன், 1 ஸ்டெப் டவுன்ல வரும். காலம் நம்பர் வந்து பாத்தீங்கன்னா 1 கொடுக்குறேன், 1 ஸ்டெப் வந்து ரைட்ல போகும். இதுதான் லாஜிக்கு. இப்போ பாருங்க, எனக்கு மதுரை அப்படின்ற இப்போ இந்த B2ல இருந்து 1 ஸ்டெப் டவுன்ல வந்துட்டு ரைட்ல போகும். ஸோ நமக்கு மதுரைன்னு சொல்லிட்டு டிஸ்பிளே பண்ணுது. இப்போ 5th ஸ்டெப்ல வந்து நான் என்ன பண்ண போறேன், இங்க வந்து ஆஃப்செட்டுக்குள்ள இப்போ நான் என்ன பண்றேன், ரெஃபரன்ஸ் டெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த C5 நான் கொடுத்துக்கிறேன். இப்போ C5ல இருந்து ரோஸ் நம்பர் வந்து பாத்தீங்கன்னா -2 கொடுக்குறேன், கமா காலம்ஸ் நம்பர் வந்து பாத்தீங்கன்னா -1 கொடுக்குறேன். இப்போ என்ன ஆகும் அப்படின்னா
இந்த C5 அரியலோட்ன்றத நம்ம ரெஃபரன்ஸ் டெக்ஸ்ட். இதுல இருந்து 2 ஸ்டெப் வந்து டாப்ல போகும். பிகாஸ் நம்ம ரோஸ் நம்பர் -2 கொடுத்துருக்கோம். அதே மாதிரி 1 ஸ்டெப் வந்து லெஃப்ட்ல போகும். பிகாஸ் நம்ம நெகட்டிவ்ல கொடுத்துருக்கனால. அப்போ வந்து 30 எடுத்துட்டு வந்து நமக்கு இங்க டிஸ்ப்ளே பண்ணும். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு இதை அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்கும். இப்போ வந்து லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சம் மெத்தட் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வந்து பாருங்க, இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன், இங்கே வந்து ஆஃப்செட் யூஸ் பண்ணுறேன். ஆஃப்செட் இங்கே தான் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், ஹெயிட் விட்த் வந்து நம்ம அசைன் பண்ண போகிறோம். இப்போ B2 செல்ல நான் ரெஃபரன்ஸ் சூஸ் பண்ணிக்கிறேன், ரெஃபரன்ஸ் கொடுத்துக்கிறேன், கமா இங்கே வந்து நான் என்ன பண்ணுறேன், என்னோட ரோஸ் நம்பர் காலம்ஸ் நம்பர் வந்து நான் 00 கொடுத்துக்கிறேன். எனக்கு சேம் காலம் சேம் ரோ. ஸோ 0,0 கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து பாருங்க, ஹெயிட் வந்து நான் இங்கே ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். ஹெயிட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த சேல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 4 வேல்யூஸ் இருக்குது. நான் வந்து என்ன பண்ணுறேன், 4 செல்ஸுக்கான அந்த கவுண்ட்டை வந்து நான் அசைன் பண்ணுறேன். ஹெயிட் வந்து 4 நான் கொடுத்துக்கிறேன், கமா விட்த் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இப்போது 1ன்னு சொல்லி கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் சேம் விட்த் வந்து சேம் காலம் அப்படிங்கிறத நான் 1ன்னு சொல்லி கொடுக்குறேன். இப்போ ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் என்டர் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், எனக்கு வேல்யூ எரர் த்ரோ ஆகுது. இப்போ நான் F2 கொடுத்துட்டு இந்த என்டையர் ஃபார்முலாவை சூஸ் பண்ணிக்கிட்டு F9 ப்ரெஸ் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், இந்த ஹெயிட் நம்ம கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, அந்த ஹெயிட் வந்து பார்த்தீங்கன்னா ரோ ஹெயிட்டு 20, 30, 40 அந்த 10 அந்த இந்த வேல்யூ எல்லாமே நமக்கு இங்கே அரேக்குள்ளே வந்து டிஸ்பிளே பண்ணுது. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இதை நான் அன்டூ பண்ணிக்கிட்டு இந்த 1 இருக்குங்களா விட்த், இந்த இடத்துல நான் 2 கொடுத்தேன் அப்படின்னா என்ன நடக்குதுன்னு பாருங்கள். இப்போ செலக்ட் பண்ணிக்கிட்டு F9 ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், 20 சென்னை, 30 மதுரை, 10 திருச்சி, 40 அரியலூர்னு சொல்லிட்டு நமக்கு அந்த 2 காலம்ல அந்த விட்த் 2 கொடுத்துருக்கோம் இல்லை, 2 காலம்ல உள்ளதே நமக்கு டிஸ்பிளே பண்ணுது. ஃபர்ஸ்ட் நம்ம விட்த் வந்து 1 கொடுத்துருந்தோம். ஸோ நமக்கு ஃபர்ஸ்ட் காலம்ல உள்ள இன்ஃபர்மேஷன் மட்டும் டிஸ்பிளே பண்ணுச்சு. ஓகேங்களா? இப்போ நான் இதை அன்டூ பண்ணிக்கிறேன். இப்போ இந்த இடத்துல வந்து நான் 1ன்னு கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு அந்த 1 மட்டும் நமக்கு இங்கே டிஸ்பிளே பண்ணும். அந்த ஃபர்ஸ்ட் காலம்ல இருக்கிறத மட்டும் நமக்கு வேல்யூ வந்து டிஸ்பிளே பண்ணும். இப்போ பாருங்க, F9 ப்ரெஸ் பண்ணுறேன், நமக்கு டிஸ்பிளே பண்ணுதுங்களா. இப்போ நான் இதை அன்டூ கொடுத்துக்கிட்டு இப்போ இந்த ஆஃப்செட்டுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுறேன், சம் கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகும்னா, சம்மில் வந்து நம்பர் 1 இருக்குங்களா, இதை வந்து ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு என்டர் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், எனக்கு 100ன்னு சொல்லிட்டு டிஸ்பிளே பண்ணுது. இது எங்கேருந்து டிஸ்பிளே பண்ணால் இந்த B2லேருந்து டில் B5 வரைக்கும் உள்ள வேல்யூ ஆட் பண்ணால் நமக்கு 100 வருது. ஸோ இந்த 100 தான் நமக்கு அங்கே வந்து டிஸ்பிளே பண்ணுது. ஓகேங்களா? இப்போ இந்த ஆஃப்செட் ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆல்ரெடி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். இது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஃபங்க்ஷன். நீங்கள் வந்து டேட்டா வேலிடேஷனாக இருக்கட்டும், இல்லை வந்து நீங்கள் ரேஞ்சை வந்து டைனமிக்காக சேஞ்ச் ஆகணும்னு நினைக்கும் போது இந்த ஆஃப்செட் ஃபங்க்ஷன் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஆஃப்செட் ஃபங்க்ஷன் வந்து எக்ஸலில் ரொம்ப எஃபெக்டிவானது. இதை பற்றி நம்மளோட பிளேலிஸ்ட்டில் போயிட்டு பார்த்தீங்கன்னா மல்டிபிள் வீடியோஸ் இருக்குது. அதை போயிட்டு நீங்கள் லேர்ன் பண்ணுங்கள். உங்களோட டைனமிக் டேட்டா ரேஞ்சை வந்து செலக்ட் பண்ணுறது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.